இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன்னா அம்ம நேரம் பாத்துக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டு. ஹாய் நண்பா, நான் உங்களோட அமுல். இன்னைக்கு நம்ம எதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். இருந்தாலும் முதல் விஷயமா ஸ்டாலின் ஐயா ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணாரு. அந்த ஆப் பேரு கூட, இந்த ஆப்போட பேரு அப்பா. கரெக்ட். அந்த அப்பா ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், தாத்தா மாமாவான கதை, மாமா ஸ்டாலினான கதை, ஸ்டாலின் அப்பாவான கதை. தாத்தாவில இருந்து இத்தனை பரிமாணங்களா மாறின ஒரு சின்ன ஸ்டோரி தான் இப்போ பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 6 வருஷத்துக்கு பின்னாடி போனா ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து ஸ்டாலின் ஐயாவை தாத்தான்னு சொல்லும். தாத்தான்னு சொன்னதுக்கு பதிலுக்கு இவரு ஒன்று சொல்லுவார். என்ன அப்படின்னா, தாத்தா இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் மாமா. ஆமா, இவர் பெரிய நேர் பரம்பரை, மாமான்னு சொல்லி தான் கூப்பிடணும்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அடுத்த விஷயமா பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை தாத்தா தாத்தான்னு சொல்லி ரொம்ப நேரம் கத்தி டாட்டா காமிச்சுலாம் ஸ்டாலின் ஐயா போயிருக்காரு. இதை விட்டுரும். அடுத்து பாத்தீங்கன்னா, மாமா தாத்தா இல்லாம ஸ்டாலினான கதை. ஸோ இது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சு இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்கூல்ல போயிட்டு குழந்தைங்களோட போய் சாப்பிட்டுருக்காரு. சாப்பிடும்போது அந்த குழந்தைகிட்ட போய் கேட்கறாரு, நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லும் போது அந்த குழந்தை சொல்லுது என்ன அப்படின்னா, ஸ்டாலின் தாத்தான்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா தெளிவா சொல்லுதுங்க. ஆனா பதிலுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, தாத்தா இல்ல ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே ஸ்டாலின் எப்படி அந்த புள்ள சொல்லும்? யாராவது சொல்லுவாங்களா? ஒரு வயசு இருக்கு, மரியாதை இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும்ல. என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆப்பை ரிலீஸ் பண்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே இவங்க எல்லாருமே தமிழக மாணவர்கள், இளைஞர்கள் எல்லோருமே வந்து இந்த மாணவர்களுக்கு சில திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்களா. ஸோ அதுக்காக அதனால இவரை வந்து எல்லாரும் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் சொன்னது. அதுக்கப்புறம் ஆப் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எடுத்து கொடுக்கணும் டாபிக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த அப்பா ஆப்புக்கு அப்பா அப்படின்றதுக்கு பேர் வச்சதுக்கு ஒரு ரீசனை சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த ரீசனை சொன்னது மட்டும் இல்லாம இந்த அப்பா ஆப் இருக்குல்ல, ஸோ இதுக்கு டிஃபைன் வேற ஒன்று கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்பு. அப்ப கூட்டமைப்பு அப்படின்னா கே வரணும்ல. அப்ப அந்த ஆப் பேரு அப்பாக்கு தானே, அது என்ன கே இல்லாம அப்பா மட்டும் வருது? இத்தனை பேர் கேள்வி கேட்கறாங்கல்ல, கல்லூரி அவங்க மாதிரி பேசாம உட்கார்ந்துருக்க, வாயை திறந்து பதில் சொல்லி. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த சொன்னதுல இருந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு இருந்த மரியாதையும் போச்சு. அப்படிங்கிற மாதிரி எவனுக்கு எவன்டா அப்ப அப்படின்ற அளவுக்கு ஒரு மாதிரி தன்னோட மரியாதையை தானே கெடுத்துக்கிட்ட மாதிரி, தவளை தாவாயால கெடுதுங்கிற மாதிரி பயங்கரமா நிறைய விஷயத்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை பற்றிலாம் பேச போகிறதில்ல. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அப்பா ஆப்பில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றது போக போக தான் தெரியும். கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மாவுக்கு எப்படி அம்மான்ற பேரோ, காந்திக்கு எப்படி தாத்தான்னு சொல்லுவாங்களோ, நேருக்கு எப்படி மாமான்னு சொல்லுவாங்களோ, அதேமாரி காமராஜருக்கு எப்படி ஐயான்னு சொல்லிட்டு, இல்லை கர்ம வீரன்னு சொல்லிட்டு இடையில பேர்லாம் இருக்குல்ல, பெருந்தலைவர், அந்த மாதிரி இவர் வந்து தனக்கு வந்து தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இவரே பேர் வச்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் வந்து இப்போ தளபதி விஜய் அவர்கள், ஸோ அவரே வந்ததுக்கப்புறம் கடைசியில் தளபதி பேருக்கும் வந்து இடைஞ்சல் இருக்குதா. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தாண்ட வந்து சரி இந்த பேருக்கு இடைஞ்சல் ஆகுதுன்னா அப்ப அப்பா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூப்பிட்டு வர மாதிரி, ஸோ இந்த ஒரு பேரை நிலைநாட்டுறதுக்கோசம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, மதுவை பத்தி வேற பேசிட்டு இருந்தாரு. மதுவை பத்தி பேசும்போதுலாம் எனக்குலாம் என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? பார்த்து பார்த்து வளர்த்த உடம்ப ஏன் போய் கெடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. பார்த்து பார்த்து வளர்த்த உடம்ப சரி கெடுத்துக்கிறாங்க, தப்பு தான். முதல் விஷயத்த அக்செப்ட் பண்ணலாம். ரெண்டாவதா ஒண்ணு சொன்னார். என்ன அப்படின்னா, தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் வாங்குறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? இந்த ஏன் வாங்குறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த நினைக்கணும். தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விற்கிறீங்க? விற்கிறதால தான் இவன் வாங்குறான். விற்காம இருந்தா இவன் முதல்ல வாங்க வேணாம். விற்கிறதால தானே வாங்குறான். அப்ப கவர்மெண்ட் தீமைன்னு தெரிஞ்ச உடனே விற்குது. அப்ப தீமைன்னு தெரிஞ்ச உடனே நீங்க ஏன் அப்ரூவல் கொடுத்து வச்சிருக்கீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் வந்து திடீர்னு விசேஷ நாளில் வந்து எக்ஸ்ட்ரா 500 டாஸ்மார்க் ஏன் திறக்கிறீங்க? ஸோ இதெல்லாம் இருக்குது. டாஸ்மார்க் அதிகபட்சமா திறக்கிறது நீங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லாம் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா திறக்கிறீங்க.
இதுல வேற தீமைன்னு தெரிஞ்சதை ஒண்ணு ஏன் வாங்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அந்த எக்ஸ்ட்ரா திறக்கிறது எதுக்கு? ஏயா கையில ஒரு மைக்கு சேட்டலைட் டிவி இருக்குன்னு இங்க என்ன வேணா கேப்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இதெல்லாம் மக்களை பார்த்தா எலிஜுவா பையன் மாதிரி தெரியுதுன்றதால என்ன வேணா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். எதுவும் இல்லைங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் தாங்க. மாசத்துல ஒரு டைம் வந்து திடீர்னு ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ போடுவார். அந்த யூடியூபர் யாருன்னா ஸ்டாலின் ஐயா தான். கிட்டத்தட்ட மாசத்துக்கு வந்து ஒரு வீடியோ போட்டுவார். அந்த ஒரு வீடியோவில் சில விஷயங்களை பேசுவார். சில விஷயங்களை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து பயங்கரமா கோவம் வரும். அந்த கோவத்தெல்லாம் மக்கள் வந்து வெளிக்காட்டிக்காம அவங்க வாங்கல சரின்னு சொல்லிட்டு இது எப்போ நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கடந்து போயிடுவாங்க அந்த நாளை. அவ்வளவுதான். ஆனா இருந்தாலும் சில அரசியல்வாதிகள் அதை விடாம மறுபடியும் பேசுவாங்க. நிறைய கூஸ்பம்ப் சீன்லாம் அரசியல் நடக்கும். ரெண்டாவது அதிமுகவை பத்தி சொல்லணும் அப்படின்னா காலங்காலமா எல்லாரும் மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே தனித்தனியா இருக்கிறதாலதான் இவங்களால ஜெயிக்க முடியல. தனித்தனியா இருக்கிற வரையுமே ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்காது அப்படின்றது. ஆனா இந்த பக்கம் தலைவர் என்ன சொல்றாங்கன்னா துரோகிகளுக்கு இடம் இல்லை. யாருக்கு யாரா துரோகின்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே களவாணி பசங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரியும். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே ஊழல் பண்றாங்க, ஓட்டு காசு தராங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து வேற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம சசிகலா அம்மாலாம் பயங்கரமா நான் தான் ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா எனும் நான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அரங்கம் பா டேய் நியாயமா பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா அவங்க ஜெயலலிதா அம்மா கிடையாது. ஜெயலலிதா அம்மாங்கிறவங்க வேற. என்னதான் ஜெயலலிதா அம்மா ஊழல்வாதியா இருந்தாலும் கொஞ்சம் போல்டான உமன் தான். ஆனா இந்த பக்கம் பார்க்கும்போது சசிகலா அம்மா வந்து அப்ப என்னைக்காவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் டிடிவி ஏற்கனவே வந்து எப்பவுமே எடப்பாடி அவர்களை ஒரு பக்கமா பேசிட்டு வர்றாரு. இருந்தாலும் இந்தாண்ட என்ன நடக்குது அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் கொஞ்சம் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்பப்ப ஏதாவது ஒன்று வந்துகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மூணாவது பாஜகவை சேர்ந்த எல்முருகன். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட மும்மொழி கொள்கையை ஏன் ஆதரிக்கல, ஏன் ஹிந்தி படிக்கிறது என்ன தப்பு, ஹிந்தி இலவசமாக தானே சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா எங்கேயாவது கும்முடி புண்டியை தாண்டிட்டாலே மூஞ்சுக்கு முன்னாடியே வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவான், சிரிச்சுக்கிட்டே திட்டுவான். கெட்ட வார்த்தை சொன்னா கூட தெரியாது, ஏன்னா உனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்றது. ஹிந்திக்காரெல்லாம் என்ன மெண்டலா இல்ல மென்டலா ஆகணும்லாம்? எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இப்ப ஹிந்திக்காரன் மென்டலா? சும்மா இருக்கிறவன வந்து சத்தம் போடாம சிரிச்சுக்கிட்டே போய் திட்டு போறதுக்கு அவன் பைத்தியக்காரனா என்ன? இல்ல அவன் எதுக்கு திட்ட போறான்? இல்ல நிறைய விஷயத்த பார்க்கும்போது இங்க இருந்து வெளியே போனா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசுறது, அதுக்கப்புறம் இந்தாண்ட இவர் எல்முருகன் அவர்கள் வந்து இந்த மாதிரி திட்டுவான், அதை தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப காலங்காலமா இங்க இருந்து யாரும் வந்து இந்த கும்முடி புண்ணியை தாண்டி வெளியே போய் வாழல, வெளியில போய் வேற மாநிலத்துக்கு போய் சாப்பிடல. இப்படியே வந்து சாப்பிடாமலே திரும்ப வந்து தமிழ்நாடு தான் வந்து சாப்பிட்டாங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறாங்க? ஆக இவங்களுக்கு இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்கணும், மும்மொழி கொள்கை உள்ள வரணும். இளம் தலைமுறைகள்கிட்ட இந்தியை திணிச்சுட்டு அடுத்து இந்தாண்ட பாத்தீங்கன்னா அவங்களோட கட்சி அங்கிருந்து யாராவது வந்து பேசுனாங்க அப்படின்னா, அதாவது அதர் சைடு வட மாநிலத்திலிருந்து, அதாவது இப்போ மோடி அவர்கள் வராங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் அவங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் வந்து அவர் என்ன ஹிந்தியில எப்படி பேசுறாரோ அதை வந்து வருங்காலத்துல ஒருவேளை ஹிந்தி திணிச்சுட்டா அவங்களுக்கு ஹிந்தி ஈஸியா புரிஞ்சிடும். ஹிந்தி ஈஸியா புரியறது எதுக்கு அப்படின்னா ஏன்னா இவங்கெல்லாம் வருங்கால ஓட்டர்ஸ். அதனாலதான் ஸ்கூல்ல போயிட்டு அரசு பள்ளியில ஹிந்தியை திணிக்கிறாங்க. ஹிந்தியை திணிக்கிறதுக்கான முக்கிய காரணம் இதுதான். வருங்கால ஓட்டர்ஸ், இளம் தலைமுறைகள்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக தான் இவங்க ஸ்கூல்ல திணிக்கிறாங்க. மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. அதுக்கப்புறம் டிஎம்கே சைடில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நான் நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லுவேன். என்ன விஷயம் அப்படின்னா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒருபோதும் இந்த ஸ்டாலின் வந்து இதுக்கு வந்து கையெழுத்திட மாட்டான், ஒப்புக்கொள்ள மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டேஜில் சொன்னது. அதாவது மும்மொழி கொள்கையை எனக்கு இருமொழி கொள்கையே போதும், எனக்கு 2 மொழி மட்டுமே போதும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக ஸ்டடியாக சொல்லிட்டாரு. மேக்சிமம் இங்கே எல்முருகன் அவர்கள் கூட என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா எத்தனை பேருக்கு இங்கே இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 மொழி கொள்கையில இங்கே தத்து புத்தலாக இருக்குது, அப்போ எதுக்கு மும்மொழி கொள்கை? இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏதாவது ஃபோனில் வந்து சர்வதேச மொழியா? ஹிந்தி வந்து சர்வதேச மொழி கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான். தாய்மொழி தமிழ் இருக்கு, சர்வதேச மொழிக்கு எனக்கு இங்கிலீஷ் இருக்கு. வேற என்ன வேணும்? ஒரு இடத்துக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு அது தேவை இருக்குன்னா நீடு இருக்கும்போது அவன் அதை கத்துக்குவான். ஏன்னா இதுதான் இந்த உலக நியதி. ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அந்த விஷயத்த அவன் கட்டாயம் கத்துக்குவான். இது வந்து எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம். அதனால அவன் தேவைப்படும் போது அவன் அதை எடுத்துக்குவான். அதை விட்டுட்டு வேணும்னே திணிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த மும்மொழி கொள்கையில எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இலவசமா கொடுக்குறாங்க அப்படின்றதால ஏத்துக்கலாம். ஆனா இந்த பக்கம் வேற அரசியல் கட்சியா உள்ள வந்து நிறைய விஷயம் இருக்குது, டிமாண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்படி ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படாது. இந்த மும்மொழி கொள்கைக்கு யாரும் சரியான ஒரு காரணம் இது இதனாலதான் தேவை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை. ஏன்னா அதாவது அவங்களுக்கு போதும். ஏன்னா அவங்க ஹிந்தி மொழியை நல்லா நாடு முழுக்க பரப்பணும் அப்படின்றது தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கு.
தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நிலவரத்தை நினைச்சாலே மக்கள் நிறைய பேர் கடுப்பாகிறாங்க. என்னடா அரசியல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் தாவறாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் தாவறாங்க. ஒரு பக்கம் என்னடா இது அரசியல், யாரா நீங்களாம் அப்படின்ற அளவுக்கு மக்களோட எண்ணம் வந்து ரொம்ப புதுசா யாராவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இடத்த தான் தேடுறாங்க. 2026 டிவிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க போறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ப்ரூஃபோட தரேன்னு சொல்லிட்டு 2 விஷயம் உண்மையாக சொல்லியிருக்காரு. அதில் ஒரு விஷயம் ஸ்டாண்டர்டாக உண்மை, ஆனால் அந்த ஒரு விஷயத்துலையும் இன்னொரு விஷயம் வேறுபடும். அது என்னன்றது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப சீரியஸாக பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எப்பவுமே தனியாக இருக்காதீங்க, தனியாக போகாதீங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மறுபடி தப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறன்ற பேர்ல ஏதோ பண்றாங்க. பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறது பொண்ணுங்க தான், வேற யாரும் கிடையாது. தெரு நாய்ங்க மாதிரி அலையிறானுங்க, வெறி பிடிச்சி அலையிறானுங்க. கேப் கிடைச்சா பண்றதுக்கு ரெடியா நிக்கிறானுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா இருங்க, தனியா இருக்காதீங்க. தனியா இருக்கிற மாதிரி இருந்தா வீட்லயே இருங்க, வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போறீங்க. வெளியே போனீங்கன்னா கூட அப்பாவோடையோ அண்ணனோடையோ போங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தை நினைக்கும் போதெல்லாம் இப்படிலாம் இருப்பானுங்களா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஒரு பொண்ணு, அதாவது அம்மா, தன்னோட குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் போது அதை 2 பேர் பார்த்துட்டு அந்த நோட்டை விட்டுட்டு வீடு புகுந்து இப்படி பண்ணியிருக்கானுங்க. வீடு புகுந்து இப்படி பண்ணதும் இல்லாமல் ராத்திரி 1:30க்கு வேற கதவை தட்டி அந்த பொண்ணு கதவை திறந்து பார்க்கும்போது மறுபடியும் அதே 2 பேர் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு விடிய காலில் தப்பிச்சு போயிருக்கானு. ஆனால் எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா? இதெல்லாம் நினைக்க ஆட்சி, அதிகாரத்தோட வலிமை வந்து சரியில்லை. ஒருத்தனுக்கு சரியான தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு நானும் எல்லா வீடியோலையும் பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடி அலட்சியம் அப்படின்ற ஒரு காரணம், பணம், அதிகாரத்தை சாப்பிட்டு மென்னு கசக்கி துப்புனதுக்கு அப்புறம் அதில் ஒன்றுமே இல்லை. மறுபடி அவன் வெளியே வரான், ஜெயிலுக்கு போவான், வெளியே வருவான், ஜெயிலுக்கு போவான், தப்பு பண்ணுவான். இதான் நடந்துகிட்டு இருக்கு. நினைக்கவே கடுப்பா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.